தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலையிலிருந்து 670 கிலோமீட்டர், காரைக்காலிலிருந்து 880 கிலோமீட்டரில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கையில் கனமழை பெய்யும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், காரைக்காலிலும் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சீர்காழி, செம்பனார் கோவில், சிதம்பரத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இலங்கையொட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு 4 நாட்கள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு மீது 3 நாட்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வசதியாக இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு நீதிபதிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மீண்டும் இன்று முறையிடப்பட்டது. கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு முடிவுகளை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற முறையில் வேட்பாளரை அங்கீகரித்து போடும் கையெழுத்தை ஏற்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் வழங்கிய கடிதத்தை ஏற்க உத்தரவு பிறப்பிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தரப்பாக சேர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி மனு மீது 3 நாட்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தரப்பாக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு மீது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக பொதுக்குழு தொடர்பான எடப்பாடி பழனிசாமி மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது தங்களது தரப்பு வாதங்களை முன்வைப்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. முடிவு சொல்லல, நீதிமன்றத்தை முடிவு வரட்டும், பாத்துக்குவோம். எங்களுக்கு நோட்டீஸ் எடுத்துட்டாங்க, அவங்க அந்த வேலையை பாத்துருவாங்க. இருவாரு 7ஆம் தேதி கடைசி தானே, அது வரலையும் டைம் இருக்குவா. குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி வெளியிட்டுள்ள ஆவணப்படம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் தன்னிலை விளக்கம் தர வேண்டும் என திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரும் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பிரகலாத் ஜோஷி, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, GK வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுகவை பொறுத்தவரையில் மக்களவை சார்பில் OP ரவீந்திரநாத்தும், மாநிலங்களவை சார்பில் தம்பிதுரையும் கலந்து கொண்டனர். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என பிஜு ஜனதா தளம் வலியுறுத்திய நிலையில் குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணிப்பதா என்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என பாரத் ராஷ்டிரிய சமிதி கூறியுள்ளது. இந்த கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய TR பாலு தமிழக பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். நீட் தேர்வு கூடாது என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த மசோதாவுக்கு இதுவரை ஒப்புதல் கிடைக்கவில்லை. ஆகவே மத்திய அரசு அதை உடனடியாக குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர வேண்டும் என்று அந்த கோரிக்கை விடுவதற்காக பாராளுமன்றத்திலே பேசுவோம் என்று
முதலில் அந்த பொருள் குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். பிபிசி மீடியா இந்தியா அகில உலகத்திலும் இருக்கின்ற மிகப்பெரிய மீடியா நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இந்திய பிரதமர் பற்றி 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரம் பற்றியும் அதுக்கு இந்திய பிரதமருக்கு தொடர்பு உண்டு என்று அவர்கள் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு வாரம் 10 நாளா அந்த நியூஸ் வந்துட்டே இருக்கு. இப்படி வருகின்ற தகவல் சரியா இல்லையா என்பது குறித்து மட்டுமல்ல, தன்னிலை பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வந்து தன்னிலை அளிக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அது பற்றி கோரிக்கை விடுக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3:30 மணி அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்களுடன் நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும்படி பி ரவீந்திரநாத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பி ரவீந்திரநாத் அதிமுகவில் இல்லை என சுட்டிக்காட்டி மக்களவை சபாநாயகருக்கு அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை மாதம் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதிமுக மக்களவைக் குழு தலைவர் என குறிப்பிட்டு பி ரவீந்திரநாத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை பொதுத் தேர்வுகளின் தேதிகளை மாற்றியமைத்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 2022-23 கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளி மாணவர்கள் தங்களை தேர்விற்காக தயார்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை பொதுத் தேர்வு மார்ச் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுகளுக்கு இடையே நாட்கள் குறைவாக உள்ளதால் தேர்வு தேதிகளை மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து செய்முறை தேர்வு தேதி மாற்றியமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுத் தேர்வுக்கு இன்று, நாளை மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 5ஆம் தேதியும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17ஆம் தேதியும் வெளியிடப்படும் என தெரிவித்தார். மேலும் சிறப்பாக பணியாற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வெளிநாடு சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அப்படின்னு பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் ஒன்ஸ் ஒவ்வொரு பொது தேர்வு முடிய அதுக்கான வேல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரிசல்ட்னு வரும்போது +2க்கான ரிசல்ட் வந்து மே மாதம் 5ஆம் தேதியும், +1 பொறுத்த வரைக்கும் மே மாதம் 19ஆம் தேதியும், SSLC 10th பொறுத்த வரைக்கும் மே மாதம் 17ஆம் தேதியும் இதற்கான ரிசல்ட் வந்து வந்துடும். அதற்கு தகுந்தாற்போல் பேப்பர் வேல்யூஷன் நடைபெறும். தற்போது அமைச்சர் கூறியது போல் செய்முறை தேர்வுகளின் தேதிகள் முன்கூட்டியே மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை பொதுத் தேர்வுகள் மார்ச் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் 80 ஆண்டுகளுக்கு பின் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்முடியனூர் கிராமத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான முத்துமாரியம்மன் கோவிலுக்குள் அதே ஊரைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை கடந்த 80 ஆண்டுகளாக அனுமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையின் போது கோவிலில் 10 நாட்கள் திருவிழா நடைபெற்றது. அப்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தாங்களும் கோவிலில் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த அதிகாரிகள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை இன்று கோவிலுக்குள் அழைத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த கிராமம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோவில் பூட்டி சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சீர்வரிசைகளுடன் வந்து கோவிலில் பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காந்தியின் 76வது நினைவு தினத்தையொட்டி சென்னையில் அவரது திருவுருவ படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 76வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் காந்தியின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு ஆளுநரும் முதலமைச்சரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காந்தியும் உலக அமைதியும் என்ற புகைப்பட கண்காட்சியை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். அப்போது அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காலையில் பெய்த மழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்த 10,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம், கருவேப்பிலங்குறிச்சி, கார்மாங்குடி, அரசகுழி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் கடந்த வியாழக்கிழமை அன்று விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தனர். கடந்த 4 நாட்கள் விடுமுறை என்பதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வளாகத்திலேயே நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை திடீரென மழை பெய்ததால் திறந்த வெளியில் இருந்த அந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளும் நனைந்து சேதமடைந்தன. இதனையடுத்து விவசாயிகளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் தார்பாய்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை முதல் பரவலாக சாரல் மழை பெய்து வருவதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. நல்லத்துக்குடி, கோடங்குடி, ஆனந்த தாண்டவபுரம், சேத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். டெல்டா பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகுபடி செய்யும் போதும் மழை, தற்போது அறுவடையின் போதும் மழை இப்படியே சென்று கொண்டிருந்தால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சல இருக்கிறார்கள். ஆகவே இந்த மகசூல், அதாவது மகஜர் என்பது ஈரப்பதம் என்பதை 20% ஏற்றி கொடுத்தால் ஒழிய இங்குள்ள விவசாயிகளுக்கு அது பெரிய நன்மையாக இருக்கும் என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம்.